படைத்த இறைவனை நெருங்குவதற்கு இடைத்தரகர்கள் தேவையா? மக்கள் தங்களுடைய அறியாமையால் இறைவனுக்கு இடைத்தரவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இறைவனை நெருங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பயன்படுத்தி தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள இயலாத இடைத்தரகர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் பலவித மோசடிகளிலும் ஈடுபட்டு வேறு வழியின்றி வேறு நாடுகளுக்கும் தப்பித்து சென்று இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களின் வருகையோ அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் ஆண்கள் மட்டுமே இவ்வாறு செய்து வந்த நிலையில் தற்போது பெண்களும் இந்த தவறுகளை எந்தவித ஐயப்பாடுகளும் இன்றி செய்கின்றார்கள். இவை அனைத்திற்கும் மக்களின் அறியாமையே முழு காரணம். மக்கள் இவர்களை நம்பி கடவுளை இவர்கள் மூலமாக எளிதாக நெருங்கிவிடலாம் என்று தவறாக சிந்தித்ததின் விளைவாக இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களை கடவுள்கள் என்று கூறும் அளவுக்கு முன்னேறிவிட்டனர். முதலில் படைத்த இறைவன் யார் என்பதை பகுத்தறிவைக் கொண்டு சிந்திக்க வேண்டும். இந்த பூமி கடவுளா என்றால் யாரும் இல்லை என்றே சொல்லுவோம். அதேபோல் படைப்பினங்கள் யாவும், மனிதர்கள் மற்றும் பூமியில் படைக்கப்பட்ட யாவும் படைக்கப்பட்டது. அதையெல்லாம் படைத்தவன் ஒருவனே கடவுள். அவனே இறைவன். அவனை நெருங்குவதற்கு எந்த ஒரு இடைத்தரகரும் தேவையில்லை. அப்படி இருப்பதே இறைவனுடைய தன்மையாக இருக்க முடியும். இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய இறுதி வேதமான திருக்குரானில் இறைவன் மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றான். நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும். அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். மேலும் இப்பேற்பட்ட இடைத்தரகர்களால் எதையும் செய்ய முடியாது என்பதையும் அவர்களால் ஈயை கூட படைக்க முடியாது என்பதையும் குரானில் கூறுகிறான். மேலும் படைத்த இறைவனை பற்றி அறிய ஒரு முறையாவது குரானை படியுங்கள்.